தற்பொழுது ஆர்கே நகர் தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லி வந்ததைப் போல இரட்டை இலை முடக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த சின்னம் இன்று அதை பாதுகாக்கும் அளவிற்கு அதிமுக தகுதி படைத்ததாக இல்லை. ஆக அது முடக்கப்படுவதுதான் சரியான நடவடிக்கையாக இருக்கும். அது தற்காலிக முடக்கமா நிரந்தர முடக்கமா என்பதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் தேர்தல் முடிவு வந்த பின்பு முடங்கித்தான் போகும் அந்த கட்சி என்பதைத்தான் இந்த முடக்கம் முன்னுதாரணமாக காண்பிக்கிறது. எங்களை பொறுத்தமட்டில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சாதனைகளை உறக்க சொல்லி மக்களிடம் பதிய வைத்து நாங்கள் வாக்குகள் கேட்போம். எங்களது பிரதான பிரச்சாரம் எங்களது மோடி, எங்களது சாதனைகள், இதுதான் எங்களது பிரச்சாரம். இதை எடுத்து சொன்னாலே எங்களுக்கு அபரிதமான வாக்குகள் கிடைக்கும். மரியாதைக்குரிய மோடி அவர்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் வாக்குகள் வாங்கும் ஒரு தலைவராக நாங்கள் சிந்திக்கவில்லை. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் 200 இருந்து 300 தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் வெற்றியை பெறப்போகும் பொழுது நாங்கள் அந்த செய்தியை மக்களுக்கு சரியாக எடுத்து சொல்லி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதையும், இங்கே இருக்கும் எதிர்க்கட்சிகளில் இந்த இரட்டை இலை முடக்கம் என்பது ஏதோ ஒன்றின் முடக்கத்தில் மீது எங்கள் தொடக்கம் இருக்கும் என்றில்லை. நாங்கள் ஏற்கனவே எங்களது சாதனையை தொடங்கிவிட்டோம். அதனால் அது ஒரு வரலாற்று சம்பவம், நிகழ்வு. அதனால் நாங்கள் பலனடைய போகிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. இன்னொன்று, ஏதோ இந்த முடக்கத்திற்கு பின்புலமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றும், மரியாதைக்குரிய மோடி கையில் இரட்டை இலை இருக்கிறது என்றும், தமிழிசை அதை முடக்க பார்க்கிறார் என்றும் விமர்சனங்கள் வருகிறது. இதையெல்லாம் முழுமையான அரசியல் தெரிந்த யாரும் இத்தகைய விமர்சனங்களை வைக்க முடியாது. நான் தெளிவாக சொன்னது, 1989 இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அது முடக்கப்பட்டது. சேவலாகவும் புறாவாகவும் பறந்தது. ஆனால் இன்று இரட்டை மின்கம்பிகளை பார்த்தவுடன் மின்வெட்டுதான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆட்டோவை பார்த்தவுடன் இவர்கள் ஏற்றிய டீசல் விலைதான் மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். தாமரையை பார்த்தால் மட்டுமே வாழ்க்கை மலரும் என்பது மக்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். ஆக இவர்களின் சின்னமே இவர்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வரும். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் வாட் வரியை ஏற்றினார்கள், மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆட்டோவே அவர்களுக்கு சின்னமாக கிடைத்திருப்பது, ஆட்டம் காண போகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்கிறேன். சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலட் பாக்ஸ் இருக்கும், அது மக்கள் ரொம்ப அதிருப்தி இருக்கும்.